ஹாய், வெல்கம் டு மினி ஜெனஸ். கனடா வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபாலை நாங்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஃபீல் ஹாப்பியா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. அதே டைம்ல வந்து எங்கேயாவது நடக்கும்போது விழுந்துருவோமோன்னு அந்த பயமும் இருக்கு. இதுக்காக நிறைய இப்போ வந்து இந்த மாதிரி இது என்ன கிளவுஸுங்க, வின்டர் வின்டர் கிளவுஸ், இதுக்கு இந்த செட்டப்புக்கு ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கி நாங்க போட்டுட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்னோஃபால் வந்து ஆயிட்டு இருக்கு. பாருங்க என்னோட ட்ரெஸ்ல எல்லாம் எவ்வளவு ஸ்னோஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை எடுத்து என் பையன் ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருக்கான். அதே போன வீடியோல நீங்க பார்த்த அதே விக்டோரியா பார்க் தான் இது. ஃபால் சீசன் அப்போ எப்படி இருந்துச்சு, நம்ம இப்போ வந்து ஸ்னோஃபால் அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த கூஸ் எல்லாம் வந்து இன்னும் அங்க வந்து புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா அதால தண்ணியில நீந்த முடியாது. ஆனாலும் வந்து அது வந்து அங்க இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு பறந்து போயிடும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க எப்படி ஸ்னோஃபால் ஆகுது. என்னோட பையன் வந்து ஸ்னோ வந்து பால் மாதிரி செஞ்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் விளையாடுறதுக்கு. இப்ப வந்து டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -2ல இருக்கு. ஃபீல்ஸ் லைக் -8. இப்போ வந்து இந்த ஸ்னோ வந்து நம்ம ஊர்ல எப்படி பெய்யுது, இந்த எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஸ்னோஃபால் வந்து இப்போ 1 சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. இன்னும் வந்து அடுத்தடுத்த வாரத்துல வந்து நல்ல ஒரு அடி அந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கும். இந்த ஸ்னோஃபால் ஆகி இது மேலேயே விழுந்து விழுந்து அப்ப நம்ம வந்து இந்த ஸ்னோல வந்து காலை வச்சோம் அப்படின்னா நம்ம கால் ஃபுல்லா உள்ள போயிடும். இப்ப அந்த அளவுக்கு இல்லை, நம்ம சும்மா நடக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. இங்க இருக்கிற பாதையில இருக்கிற இந்த பனி கொட்டுது பாருங்க. இங்க எல்லாம் வந்து சீக்கிரமா உருகி அப்படியே போயிடும். ஆனா இந்த புல்லுல இருக்கிற ஸ்னோ வந்து அப்படியே தான் இருக்கு. இது வந்து ஒரு 1 வீக்கா இதுக்கு மேலேயே பெய்து அப்படியே ஒயிட்டா அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆக தான் செய்யும். ஆமா, இதுக்குள்ள போனா கண்டிப்பா ஸ்லிப் ஆகும். இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு பஞ்சு மிட்டாய் பிச்சு போட்ட மாதிரி போயிட்டு இருக்கு இல்ல. நல்ல ரெக்கார்ட் ஆகும். இந்த பாதையில பாருங்க, இதெல்லாம் உருகவே இல்லையே. இன்னைக்கு வந்து ஸ்னோஃபால் வந்து ரொம்ப அதிகம். ஆமா ஆமா, அதனாலதான் இது இதோ நல்ல ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகுற இதுல வந்து நம்ம கால் வச்சோம் அப்படின்னா பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. ஆனா இந்த மாதிரி இப்ப பெய்யறதுல வந்து நம்ம காலை வச்சோம்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஸ்லிப் ஆகல. ஃபர்ஸ்ட் டைமா இதை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற டேஞ்சரையும் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கணும். இதுக்கு கரெக்டான வின்டர் பூட்ஸ் எல்லாம் போட்டாதான் வந்து எங்களால நடக்கவே முடியுது. கொஞ்சம் நம்ம நார்மல் இது ஏதாவது போட்டோம்னா அவ்வளவுதான், ஸ்லிப் ஆகி விழ வேண்டியதான். பார்க்கில் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்து கையெல்லாம் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 3 ஹவர்ஸுக்கு அப்புறமா சரி கீழே கடைக்கு போயிட்டு வரலாம், பனியெல்லாம் எப்படி பெய்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே வந்தோம். வந்து பார்த்தா வந்து ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் மாதிரி அவ்வளோ ஸ்னோ பெய்திருந்துச்சுங்க. எங்களாலே நம்பவே முடியல இவ்வளோ கீழே இருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் என் பையனும் அந்த ஸ்னோவை பார்த்து இப்படி நாங்கள் விளையாடுவோமான்னு எங்களுக்கே தெரில. அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாடினோம். ஸ்னோவை எடுத்து மேலே தூக்கி போட்டு போட்டு ரொம்ப நேரம் விளையாடினோம். அப்புறம் அங்கே இருந்த நம்ம நடந்து போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டோன் எல்லாம் இருக்கும், பாறை மாதிரி சும்மா ஒரு டிசைனுக்காக அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் உட்கார்றதுக்கு கல்லுலேயே அப்படியே செதுக்கி போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்னோ பெய்து இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதெல்லாம் கீழே தட்டி விட்டுட்டு
மேல தூக்கி போட்டு ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கருந்து ட்ரீல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்னோ வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எங்கள மாதிரி மத்தவங்க விளையாடியிருப்பாங்களான்னே தெரில. அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருந்தோம். அ என் ஹஸ்பண்ட் வந்து போலாம் போலான்னு சொல்ல சொல்ல எங்களுக்கு போகவே மனசு வரல. அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போலாம், கொஞ்சம் தூரம் போலான்னு அப்படியே போயிட்டே இருந்தோம். கால் பார்த்தீங்கன்னா, நம்ம கணுக்கால் வந்து மூழ்குற அளவுக்கே வந்து ஸ்னோ இருந்தது. அங்க இருந்த செடியிலலாம் பயங்கரமா ஸ்னோ இருந்தது. ஆனா, அதோட வெயிட்ல அந்த செடி கொஞ்சம் கீழ போகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. என்னோட பையன அந்த கிளைய பிடிச்சு ஆட்ட சொன்னா, அவன் போய் மரத்த பிடிச்சு ஆட்டுறதுக்கு போனான். "அத பிடிச்சு ஆட்ட முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளையெல்லாம் பிடிச்சு ஆட்டி பயங்கரமா விளையாடிட்டு இருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 9, 10 மணி தான் இருக்கும். அந்த டைம் தான். நல்ல ஒரு 1 அடி, 1 1/2 அடி அந்த அளவுக்கு நல்ல ஸ்னோ பெய்திருந்துச்சு. ம். இது இப்போ நாங்க பார்த்த மாதிரி இதுவரைக்குமே பெய்யல. இது வந்து அ அந்த டிசம்பர் 1 வீக்ல வந்து இந்த அளவுக்கு பெய்திருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டா பெய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை வரும். அந்த மாதிரியே தான் இருந்தது. நான் என்னென்ன செய்றேனோ, அத பார்த்து என் பையனும் அதே மாதிரி செஞ்சு விளையாடிட்டு இருந்தான். நல்ல ஹெவியா அந்த மாதிரி ஸ்னோ பெய்யறப்போ பார்த்தீங்கன்னா, கை அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகல. மத்தபடி ஸ்னோ அந்த மாதிரி பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறப்ப தான் வந்து கை பயங்கரமா ஃப்ரீஸ் ஆகி, அப்படியே நம்ம விறகடுப்புல வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாரி இருந்தது. அப்புறம் இது மாதிரி இன்னொரு தடவ பனி பெய்யுமா அப்படின்றது தெரியல. ஜான்வரில அந்த மாதிரி ஸ்னோ வரும்னு நெனைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.